ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா, அதாவது வந்து 14 நம்ம சொல்றது வந்து திருக்கணிதப்படி நம்ம சொல்றோம். 14/4/2026 காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல வந்து இந்த வருடம் வந்து பிறக்குதுங்க. இந்த சித்திரை மாசம், அதாவது மேச ராசிக்கு வந்து சூரியன் வரக்கூடிய அந்த நேரம் தான். இந்த தமிழ் புத்தாண்டு பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு, மேச ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான் இருக்குது. இது வந்து குரு பெயர்ச்சி இருக்கு, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. இந்த வருடம் வந்து சனி பெயர்ச்சி மட்டும் கிடையாது. இது எல்லாத்தோடைய பலன்களும் கலந்து உங்களுக்கு டீட்டெயிலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 7:30 சனி இருக்கு, 7:30 சனி இருக்கு, கொஞ்ச நாளாவே சரியில்ல அப்படிங்கிற அந்த எண்ணங்கள தூக்கி போட்டுருங்க. எப்பவுமே வந்து உங்களுடைய ராசிக்கு குரு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதியா இருக்கனால, இந்த கஷ்ட காலங்கள்ல நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் வந்து குரு ரூபத்துல உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த இப்ப வந்து ஏப்ரல் மாசம் பிறக்குதுங்களா, இந்த 1 மாசம் கொஞ்சம் வந்து அப்படியே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி பயிற்சியாகி வராரு. 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி, மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி உங்களுக்கு சனிய பார்த்துருவாரு. அப்போ 7:30 சனிங்கிறது அந்த தாக்கங்கள் கட்டாயம் உங்களுக்கு குறையுங்க. பொதுவாவே குருவுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நன்மைகள அதிகப்படுத்தும். அதனால இந்த 7:30 சனியுடைய தாக்கம் கட்டாயம் உங்களுக்கு குறையும். இது எப்போ அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது பயிற்சி இருக்குது. இந்த டிசம்பர் மாசத்துல வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது பயிற்சி. அதுவும் நல்ல நன்மைகள குடுக்குது. இது வந்து என்னன்னா, எப்பவும் போல நீங்க வந்து போன வருஷம் வந்து உழைப்பு போட்டிருப்பீங்கல்ல, அத விட கூடுதலான உழைப்பும், கொஞ்சம் உத்வேகத்தையும் அதிகப்படுத்துனீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான இயர் தான். அதாவது நீங்க நெனச்ச காரியங்கள சாதிக்க முடியும். நீங்க நெனச்ச விஷயங்கள அடைய முடியும். உங்களுக்குன்னு லைஃப்ல இந்த வருடம் ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த டார்கெட்ட உங்கனால கட்டாயம் அடைய முடியுங்க. எந்தவித கவலையும் வேண்டாம். எப்பவும் போல நீங்க செயல்படுங்க. அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும், சில பரிகாரங்கள் நான் சொல்றேன். அதையும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து இதுக்காக நெறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள். அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அத மட்டும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டா தான் இருக்க போது. பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருவோடைய பார்வை வரப்போது. அதனால தொழில பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். 7:30 சனியாக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி புதுசா தொழில் தொடங்குறதுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா கூடுதலா உங்களுடைய ஜாதகத்துல நீங்க உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம, உங்களுடைய இதுல வந்து தொழில் செய்யலாமா? அல்லது வந்து உத்தியோகத்துக்கு போறது நல்லதா? அப்படின்னு உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட வந்து கலந்து ஆலோசிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஜெனரலான பிரெடிக்ஷன் படி உங்களுடைய ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருடம் தொழில் தொடங்கலாமான்னா கட்டாயம் தொடங்கலாம். 7 சனி, அஷ்டமத்து சனிலாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு வேலை செய்யாது இந்த வருடத்த பொறுத்தவரைக்கும். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். குரு உங்களுக்கு அதிக நன்மையத்தான் குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம குரு வந்து அதிசாரமா வந்து சிம்ம ராசிக்கு வேற பெயர்ச்சி ஆகக்கூடியது. இந்த வருடத்திலேயே வந்து குரு பெயர்ச்சி 2 இருக்கு. அது 2மே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் அது அதிர்ஷ்டத்த தான் குடுக்க போது. முக்கியமா தொழில முன்னேற்றத்துக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பல நன்மைகள குடுக்க போது. அதே மாரி ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஆண்டு. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டு. நல்ல வருமானம், தொழில் மூலியமா நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம், லாபங்கள ஈட்டி குடுக்க போது. ஏன்னா லாபஸ்தானத்திலேயே ராகு இருக்காரு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் பிறக்கும்போதே ராகு 11ல இருக்காரு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் வந்து ராகு வந்து எங்க வராரு அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு வந்துர்றாரு. அதனால நீங்க காசு பணம் சம்பாதிக்கிறதுல எந்தவித குறையும் கிடையாது. காம்ப்ரமைஸும் நீங்க பண்ணிக்கவும் வேண்டாம். உங்களுடைய ராசியதிபதி செவ்வாய் வந்து வருடம் பிறக்கும்போது 12ஆம் இடத்துல தான் இருக்காரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மென்ட்டும் கூட. நல்லா வந்து தூக்கமும் வருங்க. பொதுவா நெறைய உழைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா நீங்க ரெஸ்ட்டும் எடுத்துக்கணும். ஏன் அப்டின்னா 12ஆம் இடத்துலருந்து 6ஆம் இடத்த உங்க ராசிநாதன் பார்ப்பாரு. அப்ப ஹெல்த் ரீதியாவும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதையும் நீங்க பார்த்துக்கணும். உழைப்புன்னு இருந்தா மட்டும் பத்தாது. உடல்நிலையும், தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் கட்டாயம் நீங்க செலுத்தணும். எந்த அளவுக்கு நீங்க வந்து வொர்க் பண்றீங்களோ, அதே அளவுக்கு வந்து என்ன செய்யணும்?
ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பிசினஸுக்காக நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ கட்டாயம் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளி மாநிலங்கள் பயணங்கள் இது மாரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த 7:30 சனி வந்து பார்த்தீங்கன்னா, 1 தடவைக்கு 2 தடவ கூடுதலா அலைய வைக்கும். அதனால வந்து அதுக்கெல்லாம் சிரமப்படாம, அந்த அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாவும், ஆதாயமாவும் மாறுது அப்படிங்கிறத மனசுல நீங்க நெனச்சுக்கிட்டீங்கனாலே, அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்ன செய்வீங்க? எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு சுமையா தெரியாது. எந்த ஒரு விஷயமுமே சுமையா தெரியாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 6 கூடையவன் இந்த வருட ஆரம்பத்திலே நீச்சமாக இருக்காரு. அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 6ஆம் இடத்துக்கு ஓகேங்களா? 6ஆம் இடத்துக்கு ப சனியோடைய பார்வை இருக்கு. அதனால கவனமாக செயல்படணும். என்ன கவனமா செயல்படணும்னா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல காசிப் பேசுறது, இந்த மாரி விஷயங்கள மட்டும் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கங்க. சனியோடைய பார்வை இருக்கு. முக்கியமா வந்து சனி என்ன செய்வாரு அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பீங்க. ஆனா அத திரிச்சு சொல்ல வச்சுருவாரு. இந்த 7:30 சனி எல்லாம் வந்து நீங்க தப்பு செய்யலனாலும் சம்டைம் வந்து நீங்க வந்து அதுக்கு கெட்ட பேர் எடுக்கிற மாரியோ, அல்லது ஒரு சின்ன பனிஷ்மென்ட் மாரியோ உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல வந்து என்னன்னா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப ஒரு நல்ல நட்பு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அது எல்லாமே கட் ஆகக்கூடியது. நீங்க போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த உதவியே வந்து உபத்திரியமா மாறுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள். இது மாரி ஒர்க் பண்ணக்கூடிய உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பணிச்சுமை அதிகமா, வேற யாரையாவது வந்து எடுத்துட்டு அந்த ஒர்க்கையும் உங்கள சேர்த்து பார்க்க சொல்லுவாங்க. இது மாரி ஒர்க் பிரஷர் ஜாஸ்தி. இந்த மாரி விஷயங்கள்லாம் கட்டாயம் வரும். ஆனா, குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கே வராரு. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குது. ஒரு ஏற்ற இறக்கம். அதாவது நல்லது, கெட்டது 2மே உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். ஆனா, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு கூடுதலா பண்ணிக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கவனமாக இருந்தாலே, பல அதாவது நீங்க போய் சிக்கிக்கக்கூடிய விஷயங்கள், மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள்லருந்து நீங்க தப்பிச்சிடலாம். எந்த ஒரு விஷயத்துலயும் என்ன செய்வீங்க? மாட்டிக்காம தப்பிச்சிடலாம். என்ன வழிபாடு பண்ணணும்? இஷ்ட தெய்வ வழிபாடு, அதே மாரி ஆஞ்சநேய வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பதவி ஸ்தானத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு நெறைய நன்மைகள் தான். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, எப்பவுமே கூடுதலா கவனமாக இருந்துருங்க. வேலை பார்க்கக்கூடியவங்க கூடுதல் கவனம் இருக்கணும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் வந்து பக்கத்திலேயே இருப்பாங்க. ரொம்ப தூரத்துலலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய எதிரிகள் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. சரி படிக்கக்கூடியவங்களுக்கு, படிச்சு முடிச்சோனே கட்டாயம் வேலை கிடைச்சிரும். படிப்பு ஸ்தானத்துக்கு தான் குருவே வராரு. 4ஆம் இடம்ங்கிறது கல்வி ஸ்தானம். உயர்கல்விக்குலாம் இது நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டு. ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாடுக்கு படிக்கிறதுக்காகவே வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குருவோடைய பார்வையும் சரி, 10 குடையவரும் சரி, 12ஆம் இடத்துல இருக்கனால, குருவோடைய பார்வையும் 12ஆம் இடத்துல இருக்கனால, உத்தியோகத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள் பயணங்கள் உறுதியாக உண்டு. இந்த படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு வந்து அ ம குழப்பமான மனநிலை இருந்துச்சு அப்படின்னா, நல்ல தீர்க்கமா ஆலோசிச்சு உங்களுடைய வெல்விசர் கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையவே நல்ல மாற்றங்கள, நல்ல விதமான மாற்றங்கள உண்டு பண்ணக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஏன்னா கல்வி ஸ்தானத்திலேயே குரு வராரு. அதே மாரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் பதவி கட்டாயம் கிடைக்கும். முக்கியமா இந்த கவர்ன்மெண்ட் சர்வீஸ் எழுதுறீங்க. சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறது, அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறது, டெட் எக்ஸாம்ஸ் எழுதுறது, யுபிஎஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதெல்லாம் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் ஒரு நல்ல இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பதவி ஸ்தானத்துக்கு ஒரு குரு வராருங்க. அதே மாரி குரு வந்து 10ஆம் அதிபதிய பார்க்குறாரு. அப்போ வந்து கட்டாயம் ஒரு உத்தியோகத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்புகள். திடீர்னு ஒரு அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள். இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு முக்கியமா கவர்ன்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கவலையே பட வேண்டாம். மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இப்ப இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. என்னன்னா இவ்ளோ நாளா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா முடியாம போயிருக்கும். ஆனா வந்து இந்த வருடத்துல வந்து அத கட்டாயம் நீங்க பண்ணிருவீங்க. என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நீங்க செய்ய ஆரம்பிச்சுருங்க. அதுக்கு உண்டான அமைப்புகள் தானாவே வந்துரும். ஃபேமிலி சப்போர்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துக்கு வரனால, ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைச்சிரும். 2 கூடைய சுக்கிரனும் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. அதே மாரி குடும்பஸ்தானமும் ரொம்ப அற்புதமான நிலை தான்.
உங்களுக்கு வந்து சனியோடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருந்தாலும் 10 குடைவர்ங்கிறதுனால, குடும்பமே இப்ப வந்து உங்களுக்கு ஃபேமிலில வந்து சப்போர்ட் கிடைக்கலன்னா கூட இந்த டைம் வந்து ஃபேமிலியே நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒர்க் போயிட்டு வாங்க. நான் இங்க கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஒர்க்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த வருடம் உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. அதனால தாராளமா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்களோ அத்தன விஷயங்களும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கையில காசு, பணம் புழங்கக்கூடிய டைம் தான் இது. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, லக்ஸூரியான கார் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே மேச ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வரதுனால, கட்டாயம் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. நீங்க வந்து வீடு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க. ஆனா வீடு கட்டவே முடியல அப்படின்னா கூட, இந்த டைம்ல கட்டாயம் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. சனி வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ கட்டாயம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காகவோ, அல்லது வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ, ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ, இந்த மாரி வந்து லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனா எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானத்துல 30% அதாவது ரூ. 100 வருமானம் அப்படின்னா, ரூ. 30 தான் நீங்க கடன் வாங்கணும். எப்பவுமே ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்துல இருந்தாலும் சரிங்க. கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யும்போது, அந்த கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் ஓகே தான். ஆனா, அது உங்க தலைக்கு மேல போயிறக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிச்சு தான் கையாளணும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடத்த சனி பார்க்கும்போது, கடனையும் குடுப்பாரு. அந்த கடன்னால கஷ்டத்தையும் குடுத்துருவாரு. ஸோ இதெல்லாமே யோசிச்சு, எப்பவுமே ஒரு தடவைக்கு 2 தடவ யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா? உங்களுடைய வளர்ச்சியில மட்டுமே சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னர்ஸா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்கிட்டயும் நீங்க கலந்து ஆலோசிங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. நீங்க தீர்க்கமா அதாவது பாசிட்டிவ்னா என்ன? நெகட்டிவ்னா என்ன? 2யுமே கலந்து ஆலோசிச்சுட்டு, உங்கனால எப்படி ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத இது பண்ணிட்டு, புதுசா எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பொதுவாவே வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த டைம் இது கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு நன்மையா தான் மாறும். அதே மாரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்த குரு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் குருவோடைய பார்வை கிடையாது. அதே மாரி ராகு கேதுக்களுடைய பார்வையும் இல்ல. ராகு கேதுவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வரல. சனியோடைய பார்வையும் கிடையாது. ஸோ களத்திர ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்களுடைய பாதிப்புகளும் இல்லாதனால, எந்த கிரகங்களுடைய நன்மையோ, தீமையோ இல்லாதனால, உங்களுடைய சுய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசை அல்லது 7ஆம் அதிபதியுடைய புத்தி இந்த மாரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, தாராளமாக நீங்க பண்ணலாம். தாராளமாக மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா குருபலமோ அல்லது பெருசா இந்த சனியோடைய ஏதோ ராகு கேது அந்த மாரி விஷயங்கள்லாம் இல்ல. அதனால நீங்க பண்ணிக்கலாம். ஆனா புத்திர பாக்கியம் இருக்கு. கல்யாணம் ஆயி ரொம்ப வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்ல, அல்லது கல்யாணம் இப்பதான் ஆயிருக்கு அப்படின்னாலுமே உங்களுக்கு புத்திர பாக்கியம். ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்துக்கு அதிசாரமாக 2 மாத காலம் வராரு. அப்ப அந்த டைம்ல வந்து புத்திர பாக்கியம் நெறைய பேத்துக்கு குடுப்பாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, மேச ராசிய பொறுத்தவரைக்கும் ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள கவனமா இருக்கணும். சனி 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6 கூடையவர் உங்களுக்கு பகையாவும் இருக்கனால, உங்களுக்கு வருமானம் ஒரு பக்கம் வரும்போது, அதுக்குண்டான செலவுகளும் அதிகமாக ஆகும். அதனால கவனமாக இருந்து நீங்க செயல்படுங்க. இந்த வருடம் ஆரம்பத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும், அதே மாரி சனியும் வந்து என்ன செய்றாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க. கூட புதனும் சேர்ந்திருக்கனால, ஒரு சிலருக்குலாம் வந்து வியாதி என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி நமக்கு யாராவது செய்வன வச்சுட்டாங்களாங்கிற மைண்ட் அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு போயிருங்க. அதனால ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. இந்த ராகுவும், கேதுவும் பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் நெறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதுக்கப்புறம் குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த வருடம் வந்து குருவும், கேதுவும். குரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பும், அதே மாரி கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு இருக்கனால, இந்த குரு, கேது இணைவு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, அதிகமா ஏதாவது ஒரு பணத்த போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, இந்த இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் ஆகும்? இது தேவதானா? அப்படிங்கிறதும், இன்னொருத்தங்களுக்கு கடன் குடுக்கும்போதோ, ஒரு பணம் குடுக்கும்போதோ, ஒரு நம்பிக்கையின் பேரிலோ, அல்லது டாக்குமெண்ட் வாங்கிட்டோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுக்கும்போது ரொம்ப கவனமா என்ன கேட்டா குடுக்காம இருக்கிறது தான் நல்லது. உங்ககிட்ட நெறைய காசு, பணம் இருக்கலாம். ஆனா, நம்மளுடைய உயிர் நண்பன், நம்ம சொந்தக்காரங்க, அக்கா, தம்பி, அண்ணன் இந்த மாரி நெனச்சு நீங்க குடுத்துருவீங்க. ஆனா, அது திரும்ப வராது. இந்த வருடத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். அதுக்காக நீங்க யாருக்கும் உதவி செய்யாதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய விஷயங்கள தான் நீங்க பிரதானமா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. ஸோ இந்த குரு, கேது இணைவு
குடுத்த பணம் வெளியில வராம, அல்லது பணம் காசு திரும்ப ரிட்டர்ன் வராம இருக்கிறது. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பிசினஸ்ல நீங்க வந்து ரொட்டேஷனுக்காக இப்ப வந்து நீங்க ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குறீங்க. அந்த பணம் வந்து திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும் இல்லையா? அது வராம போகறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அக்ரீமெண்ட் போடுறது, இல்லன்னா நீங்க செக் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள அ ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்கனாலே மேக்ஸிமம் பிரச்சனைகள் வராது. பணம் காசு விஷயங்கள்ல கூடுதல் இந்த வருடம் வந்து கூடுதலா கவனம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அருமையாக இருக்குங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து நெறைய பெரிய லெவல்ல உங்களுக்கு விருதுகள் கிடைக்கப்போது. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து குமியப்போது. 7:30 சனி அப்படின்லாம் நீங்க நெனைக்காதீங்க. உங்களுடைய ஃபீல்ட பொறுத்தவரைக்கும், நீங்க எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டரா இருக்கலாம், அல்லது சிங்கரா இருக்கலாம். கலை அப்படின்னு வந்துட்டாலே பாசிட்டிவோ, நெகட்டிவோ நீங்க ஃப்ரேம் ஆகுறது ஃப்ரேம் ஆக போறது தான். ஸோ, அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து ஹெசிடேட் ஆகாதீங்க. ஈஸியா எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. அதே மாரி எந்த வாய்ப்பு வந்தாலும் விடாம புடிச்சுக்கங்க. இந்த வருடத்துல நீங்க மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட பிரபலியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அரசாங்கத்துல உயரிய விருதுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து காசு, பணம் நல்லா சம்பாரிக்க முடியும். ஏன்னா, எல்லா அமைப்புகளிலுமே வந்து கலைத்துறைக்கு ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மேச ராசியில இருக்கவங்களுக்கு எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப அருமையாக இருக்கு. அதே மாரி வந்து அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உங்களுக்கு 6ஆம் இடத்த சனி பாக்குது 12ல இருந்து. அதனால என்னன்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். அதனால உயர் அதிகாரிகள் சொல்றத அப்படியே கேட்காம, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் ரிட்டர்ன் ஆர்டர் குடுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க பனிஷ்மென்ட் வாங்கிடுவீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொல்லவே இல்ல அப்படின்ருவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, உயர் அதிகாரிகள் வந்து வாய் வழியா சொல்றது இல்லாம, என்ன செய்யுங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஆர்டர்ல வாங்குங்க. இல்ல ரிட்டர்ன் ஆர்டர்ல குடுக்க முடியாதுன்னு உங்கள மிரட்டுறாங்க அப்படின்னா, நீங்க லீவ் போட்டோ அல்லது வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபருக்கோ நீங்க ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களுடைய உத்தியோகத்த அதாவது அரசாங்க பதவிய காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத நல்லா சிந்திச்சு செயல்பட்டாலே பெரிய லெவல்ல மாட்ட மாட்டீங்க. முக்கியமா லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடாதீங்க. 7:30 சனி காலங்கள்ல சனி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ குடுப்பாரு. அத நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு என்ன செய்வாங்க, ஒருத்தன ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட்டு ஆசைய தூண்டி விடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். சனி உங்களுக்கு அதத்தான் செய்வாரு. அது கூட ராகு வேற பெயர்ச்சி 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நல்ல ஆசைய தூண்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் கப்புன்னு புடிச்சு அங்கருந்து வெளில தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இந்த நிலைக்கு ஆளாகாம வ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமா உங்களோட ஒர்க்கு, உங்களுடைய ஜாப் ஃபங்ஷன்ஸ் இதுல கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. அதே மாரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க. வெத்தல மாலை போட்டு 2 நெய் தீபம் வச்சு அவர ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணும்போது, 7:30 சனியுடைய பாதிப்புகள் இருக்காது. உத்தியோகத்திலயும் எந்தவித இடைஞ்சல்களும் இருக்காது. பொதுவா உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசிக்குடையவரே அஷ்டமாதிபதியும் இருக்காரு. ஸோ, அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்த செய்யும்போதும், கூடுதலா கவனத்தோட சிந்திச்சு, சிந்திச்சு செயல்படுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, எடுத்தோனே ஃபாஸ்ட்டா செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்டின்ட்டு ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருப்பீங்க. சீக்கிரமா முடிக்கணும். அடுத்தடுத்து அடுத்து அப்டின்னு உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாரி நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஸ்பீடா தான் இருக்கும். அதுக்கு ஈக்குவலா போகக்கூடியவங்க தான் வந்து வந்து மேசராசிக்காரங்க. ஸோ, அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அதாவது ஸ்பீடா போணும்னு அவசியம் இல்ல. பொறுமையாவே போங்க. முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது அப்படிங்கிற மாதிரி, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மனால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பொறுமையா, இதுக்கு என்ன வழி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சிந்திச்சு செயல்பட்டாலே, எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு வராது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. அரசியல் எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 7:30 சனியில பாதிப்புகள் இருக்கனால, கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு. அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவல் எல்லாம் கிடைக்காது. எதுவுமே கிடைக்காது. முக்கியமா கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது. மக்கள் கிட்ட பெரிய ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வராது உங்களுக்கு. நீங்க முன்னால செஞ்ச தவறுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரோல் போடுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு கேஸ் போடுவாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற மாரி இருக்கும். நீங்க சில விஷயங்கள் உங்கள அறியாமயே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து
தப்பு தப்பா போர்ட்ரேட் பண்ணப்படும். அப்புறம் மீடியால உங்கள பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதனால மேச ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் வழிபாடுகள், பூஜை பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பொது வெளியில வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. இல்ல அப்டின்னா, அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த 2026 தமிழ் புத்தாண்டு வந்து மேச ராசிக்காரங்களுக்கு பெரிய லெவல்ல நன்மைகள் தான் இருக்கு. தீமைகள் ரொம்ப குறைவு தான். வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். எப்பவுமே இந்த 7 சனி அப்படிங்கிற வரும்போதெல்லாம், உங்களுடைய ராசிக்கு வந்து குரு வந்து காப்பாத்திருவாரு. குருவோடைய பார்வை இருக்கும்போது சனியுடைய தாக்கம் குறையறதுனால, அதிகப்படியான நன்மைகள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் வந்து தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம், தக்க பசுக்கள் தலைக்குமே, இக்கு பலிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள், நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பலிக்குமே அப்படின்னா, பலிக்காது அப்படின்னா, இக்கு பலிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி வந்து நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது. அதாவது வந்து ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக வந்து இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பலிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வந்து இன்பம் வந்து பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக வந்து ஒரு வெண்பாவை வந்து இடைக்காடர் சித்தர் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் வந்து அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறினது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும்.
ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு வந்து உங்கள் கையில் வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறதுலாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும், குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க, வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இந்த பாரப வருடத்தினுடைய உங்களுக்கான பலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பாரப வருஷத்தில் பலன்கள் என்ன விதத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம், உங்களுடைய எதிரி காணாமல் போவாங்க. எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவாங்க. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனையே எதிரி பிரச்சனை தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் சிறப்பான எதிர்காலம் மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது. புதிய தொழில் தொடங்கும் அப்படின்ற எண்ணத்தை விட்டுருங்க. சுப விரய செலவுகள் காத்துட்ருக்கு. சுப விரயங்களை ஏற்படுத்திக்கோங்க. அதே சமயத்தில் தொழில் முயற்சிகளோ வெளிநாட்டு பயணங்களோ நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். அரசியலில் ஈடுபாடு செலுத்தலாம், அது ஓகே. அதேமாதிரி உணவுகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உடலுக்கு குளிர்ச்சியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மேசராசிக்காரங்க அப்படின்றதுனாலேயே உடல் இயற்கையிலே வெப்பமானது. இந்த பாரப வருஷம் வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு வெப்பமான உடல் அமைப்பு தான் உங்களுக்கு காணப்படும். அப்படிங்கிறதுனால உடம்புக்கு குளிர்ச்சியான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும். பழங்கள் நிறைய எடுத்துக்கணும். பச்சை நிறம், சிகப்பு நிறம் உடைய பழங்கள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். நீங்கள் அப்போ வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது 3 ஆலயங்கள் தான். ஒன்று திருப்புவனம் கம்பகேஸ்வரர், 2வது ராமேஸ்வரம், 3வது வந்து திருச்செந்தூர். இந்த 3 கோயில் வழிபாடும் நீங்கள் எடுத்துக்கணும். முடிஞ்சது அப்படின்னா 3மே வழிபாடு பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரே ஒரு வழிபாடு மட்டும் கூட எடுத்துக்கலாம். கந்த சஷ்டி கவசம் விரதம் இருக்கணும். கந்த சஷ்டி விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம். திருப்புவனம் சரபேஸ்வரர், அதாவது திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் அப்படின்னு பார்க்கும்போது மனித சிங்கத்தினுடைய உருவம், மனித உடல், அதாவது நரசிம்மரை வதம் பண்ண உருவமுடைய கோயில். நரசிம்மருடைய மோட்சம் கிடைச்ச கோயில் வந்து திருப்புவனம் சரபேஸ்வரர் கோயில் தான். நரசிம்மருக்கு அங்கே தான் மோட்சம் கிடைக்குது. சிவபெருமான் நரசிம்மரை வதம் செய்கிறார். ஸோ இந்த கோயில் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள் வேண்டாம். தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் பண வரவு தாராளமாக இருக்கும். தொழில் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் வரும். கல்வியில் மந்த நிலைகள் உருவாகும். வருமானம் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இருக்கும். பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்ப்புகள் வச்சுக்கக்கூடாது. படிப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சராசரியான படிப்பு அல்லது படிப்பில் மந்தம் அப்படின்னு தான் சொல்லணும். உடல்நிலையில் அக்கறை நிறைய செலுத்தணும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உடலுக்கு குளிர்ச்சியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும். ஏதாவது சீசனபிள் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்தந்த சமயங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்ப விளையக்கூடிய காய்கறிகள், அதாவது வெப்ப காலகட்டங்களில் குளிர்ச்சியான உணவுகள் விளையும். குறிப்பாக சொல்லணும்னா தர்பூசணி, அதே மாதிரி ஜப்சா விதைகள், இதெல்லாம் வந்து வெயில் காலத்தில் அதிகமாக கிடைக்கும். இரவு கண்டிப்பாக நீங்கள் வந்து கசகசா வந்து பால் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா அப்போ தான் நல்ல தூக்கம் வரும். முந்திரி சாப்பிட்லாம், திராட்சை சாப்பிட்லாம். அதிகமாக வந்து மேசராசிக்காரங்க இந்த பாரப வருடத்தில் இந்த உணவுகள்லாம் கண்டிப்பான முறையில் எடுத்துக்கணும். துவரம்பருப்பு அதிகமாக சேர்த்துக்கணும் உணவில். அதே மாதிரி அசைவ உணவுகளை குறைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அசைவ உணவுகளை குறைச்சிக்கணும். இந்த மேசராசிக்காரங்களுக்கு பாரப வருடம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் இருக்குங்க. வாழ்த்துக்களும் வணக்கம். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க
வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை வந்து கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும். குருவே சரணம். அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியனின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த ஆண்டுகள் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய இன்பமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், வீட்டில் கல்யாணங்கள், குழந்தை பேர் ஏற்பட்டிருக்கும், சில அசம்பாவிதங்கள் கூட நடந்திருக்கலாம். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம். கொஞ்சம் துக்கமாக இருந்துச்சுன்னா அதுக்காக ஃபீல் பண்ணியிருப்போம். சரி, இப்போ அடுத்த புத்தாண்டு இப்போ ஆரம்பிச்சிருச்சு. இந்த புத்தாண்டில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்க போகிறோமா, எந்த அளவுக்கு நம்மளுக்கு வருமானங்கள், வேலைவாய்ப்பு, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நாள்பட்ட நோய்கள், கடன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு கடனே கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுவார், வீடு கட்டணும் அதுக்கெல்லாம். ஒருத்தர் கடன் அதிகமாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவார். அதாவது கடன்ன்றது ஒரு விஷயந்தான், அது வேணும்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார், வேணான்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணுவார். அப்போது அந்த ப்ராடக்ட்டை, அந்த விஷயங்களை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், எதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம், அந்த விஷயங்கள் நெகட்டிவில் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறோன்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், சரிங்களா? பராபவ வருடம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சாதகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா குரோதி வருடம் இருந்தது, அப்புறம் விஸ்வாவசு வருடம் இருந்தது, இப்போ பராபவ வருடத்தில் இருக்கும். இது தமிழ் மொத்தமாக ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் இப்போ 40வது ஆண்டில் இருக்கும், சரிங்களா? 40வது ஆண்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒன்று ஆரம்பிச்சு இப்போ 40 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த வருடத்தையும் அவங்க கணக்கில் வச்சுக்கலாம். இப்போ 40வது ஆண்டில் இருக்கும்பொழுது இது ரொம்ப சாதகமான ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அனைத்து ராசிக்காரர்களுக்கும் யார் யார் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரெல்லாம் சும்மாவே இருந்தாலும் கோடி கோடியாக பணம் கொட்ட போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டில் தமிழ் புத்தாண்டு, தமிழ் சித்திரை பௌர்ணமி, சரிங்களா? பௌர்ணமி தினம், அந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடிய, எப்போவுமே எல்லா தமிழ் மாதத்துலேயும் ஒரு நட்சத்திரம் இருக்கும், அது கூட அந்த பௌர்ணமி வரும்பொழுது ரொம்ப பிரகாசமான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஆண்டு வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிகவும் பிரகாசமான விஷயங்கள். நிறைய கோவில் குளங்களில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளுக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். முருகன், தெய்வயானை, சரிங்களா? ஸோ இந்த திருமணம் நடக்கும். சிவன், பார்வதி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள். ஸோ இவங்களுக்கு திருமண கோலங்கள்லாம் நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. செல்வ செழிப்புக்கான வளம் அதிகமாக பெருகும். மழைக்கான விஷயங்கள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரத்தினங்கள், தங்கம், வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உச்சத்தை எட்டக்கூடிய, புதிய உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த ஆண்டு விளங்க போகுதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த அயல்நாட்டு போர்கள் ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு உச்சத்தை எட்டும். யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கான ஒரு பெரிய போர்கள் இன்னும் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மழை பார்த்திங்கன்னா, மழை விஷயம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா நல்ல மழை இருக்கும், சரிங்களா? ஆண்டின் துவக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆண்டின் இறுதியிலும் நல்ல மழை பெய்யும். அப்போ என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, பயிர்கள் நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாடுகள், சரிங்களா, நீங்கள் வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகளை பார்த்திங்கன்னா நல்லா வளரும், நல்ல மாடு நல்ல பால் கொடுக்கும் விஷயங்கள் உண்டு. மேலும் பார்த்திங்கன்னா அதிக மழை காரணமாக பயிர் நாசங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஏன்னா மழை பெஞ்சுன்னா ஓகே தான், ஹெவியாக பெய்யும் போது அந்த பயிர் நாசம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அந்த வாய்க்கால் நீங்கள் வரப்பெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்ட பிறகு ஏமாந்துச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அந்த பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பார்த்துங்க. ஆடை அணிகலன்களின் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் விலை இன்னும் புதிய உச்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் முதலீடுகள் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது, கும்ப ராசியில் பிறக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசின்னும் போது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனீஸ்வர பகவான் அவரோட வீடு, மேலும் அதில் சந்திரன் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுற சதயத்தில். அப்போ என்ன ஆகும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான பெண்கள் சம்மந்தப்பட்ட அச்சுறுத்தல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்குது. எனக்கு நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னும் போது பெண்கள் அச்சுறுத்தல் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் பெண்கள் பாதுகாப்பாக போகணும், கூட ஒரு துணையோடு போகணும். அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஆப்லாம் வேறு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதுவும் ஏமாற வேண்டாம். ஸோ வேலைவாய்ப்பு துறையும் பார்த்தா மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம், வாங்க போகலாம். மேஷ ராசி என்பவர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு
எத்தகைய ஒரு சிறப்பான பலன்களை தரப்பொழுது இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னெல்லாம் சாதிக்க போகிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்ப்போம். இந்த ஆண்டின் துவக்கமே பார்த்திங்கன்னா ஒரு கும்ப ராசியிலேருந்து துவங்குது. அப்போ மேஷ ராசிக்கு எல்லாமே ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயங்கள். ஸோ உங்களோட வீடு, வண்டி, வாகனம் சார்ந்தது, தாயார் சார்ந்த விஷயங்கள் எதுனா இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வெற்றி கிடைக்கும். எதாக இருந்தாலும் ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கணும்னா அங்கே ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் பண்ணால் தானே, ஒரு சின்ன தடைக்கல் இருந்தால் தானே நம்ம வெற்றி பெற்றோன்னு சொல்ல முடியும். ரன்னிங் ரேஸ் உசேன் போல்ட் ஓடும்போது என்ன ஆகும், ரன்னிங் ரேஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுவார், கால் பெயின் ஆகும், ஆனால் அவர் தான் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னும் பொழுது. ஸோ மேஷராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு காலம் முழுவதுமே ஒரு சூப்பராக ஒரு சக்ஸஸ், எல்லாத்துலேயுமே எந்த நீங்கள் போட்டி போட்டாலும் சரி முட்டி மோதி வெற்றி தான் உங்கள் பக்கம் திரும்ப போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குது. அந்த வெற்றியில் திளைக்கப் போகிறீர்கள். அதற்காக கண்டிப்பாக உங்களுக்கு அயல் நாடு சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும், இல்லை நீங்கள் அயல்நாடுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். இந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தொழில் முதலீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களோட மேலும் வேலையாட்கள், சரிங்களா, வேலையாட்கள் புதுதாக நீங்கள் நியமிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ புதிய வேலையாட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படி தேவைப்படுவாங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியில் வச்சுருக்கீங்க, ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அப்போ என்ன ஆகும், இன்னும் ஒரு 20 பேர் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன விஷயங்கள்னா அந்த உங்கள் கம்பெனி பெருகுதுன்னு அர்த்தம். அடுத்த பிரான்ச்சஸ் 2-3 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளை கரெக்டாக நீங்கள் எங்கே பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு, அட்லீஸ்ட் நீங்கள் இருக்கிற மாவட்டத்திலேருந்து வெளி மாவட்டமாக பண்ணுங்கள், இல்லை வெளி மாநிலம் பண்ணிங்கன்னா மிக சிறப்பானதாக இருக்கும். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். இதில் போட்டு நான் பெருசாக போட்டு வைக்கிறேன், அது ஃபியூச்சரில் பெருசாக வரும் அப்படின்னு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டாம். அந்த அளவுக்கு பெருசாக வராது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 12ல் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இருக்கார். அவர் என்ன பண்ண பொறுமையாக தான் கொடுப்பார், ஆனால் ரொம்ப லேட் ஆகும், ஆனால் கொடுப்பார், லேட் ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்ப்பது நல்லது, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கும் தந்தையின் மூலமாக, சரிங்களா. தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் தந்தை வந்து இன்கேஸ் ஒரு யாத்திரா போகிறாரு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகம் சார்ந்த அழைப்புகள் கண்டிப்பாக வரும். நீங்கள் சும்மா இருந்தால் கூட சரி வாப்பா இந்த கோயில் போய்ட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க, வாங்க இந்த ஸ்தலத்துக்கு போய்ட்டு வரலாம்னு கூப்பிடுவாங்க. இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு விதமான ஞானத்தை கொடுக்கும். உங்களோட பூர்வீகம் விஷயங்களாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து பூர்வீகம் வந்து அந்தளவுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், பூர்வீக வழிபாடெல்லாம் இல்லாமல் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களோட பூர்வீகம் தெரியும். உங்களுக்கு பூர்வீகமாக உங்களோட கடவுள் யார், குலதெய்வம் அப்படின்னு தெரியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறமா ஒரு பெண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, சரிங்களா. அதனால் வந்து யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கு உங்களுக்கெல்லாம் ஆடிச்சு, அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் மூலயமா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறமா உங்களோட தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக கவனமாக இருங்க. தொழிலில் நிறைய முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது அரசாங்கத்துக்கு புறம்பான விஷயங்கள் செய்ய சொன்னாங்கன்னா கண்டிப்பாக தவிர்த்துருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பலூன் மாதிரி எடுத்து வந்து காட்டுவாங்க உங்ககிட்ட, இந்த பலூன் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உடச்சி பார்த்தீங்கன்னா காற்று தான் இருக்கும். வாய் ஜாலங்களின் மூலமாக ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேஷராசி என்பவர்களுக்கு. அதனால் இந்த ஆண்டில் கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பி கையெழுத்துக்கள் எதுவும் இட வேண்டாம் அப்படின்ற விஷயங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட தாயார் சார்ந்த வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில இன்கேஸ் தாயாராக இருந்ததுன்னா அவங்களுக்கு கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை காற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறிய உபாதைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே அது சம்மந்தமாக ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே பாருங்கள். கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது, அது கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய வீடு, உங்கள் வீட்டின் அருகிலேயே ஒரு சமாதியோ சரிங்களா ஒரு சித்தர் பீடமோ வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அது போல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். குரு பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் டாப்பில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த விஷயத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் ஆடை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வாங்குறதா இருந்ததுன்னா குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்கள் தந்தை மூலமாக அவர்கிட்ட ஒரு காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்குங்க. இல்லை அவர்கிட்ட ஒரு ரூபா வாங்கிட்டு மீதி ஒரு 10 லட்சம் நீங்கள் போட்டு கூட வாங்கிக்க, நோ இஷ்யூஸ். அவர் கையால் வாங்கும் பொழுது இல்லை நீங்கள் வாங்கிட்டு போய் அவர் கையில் கொடுத்து திருப்பி ரிட்டன் வாங்கிக்கோங்க. இது போல் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கும். குரு பயிற்சிக்கு முன்னாடி மட்டும்தான், சரிங்க. குரு பயிற்சிக்கு அப்புறமா அதே ஒரு பிரச்சனையாக மாறும். வந்து கொடுக்க சொன்னால் நல்லா தரமாட்ட போடா அப்படின்னு வரும். அதனால் மேஷராசி நண்பர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தை பார்த்து பக்குவமாக பயன்படுத்துங்க. இந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு
தொலைதூர கல்வி மிகவும் சிறந்தது. நான் வீட்டில் இருந்தே படிக்கிறேன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது. நீங்கள் இன்கேஸ் உங்கள் வீட்டில் ஒரு ஹாஸ்டல் போய் தங்கினாலும் இல்லை வேறு மாநிலம் சென்று நீங்கள் படிக்கிறீங்கன்னா ரொம்ப சூப்பராக டாப்பில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11 இருக்கிறது, சரிங்களா? ஸோ ரிஷப லக்னத்தில் தான் நம்ம ஆண்டு பிறக்குது, அதுக்கு 11 இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் படிப்பு வெளியூர் வெளிநாடு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த சித்தாலாம் இருக்குது பாருங்கள், சித்தா ஆயுர்வேதா இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்களாக இருக்கும். தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் படிச்சிங்கன்னா அருமையான ஒரு படிப்பு, அதுதான் சொல்லலாம். பேங்கிங் செக்டாராக இருந்தாலும் சரி, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்கிறதா இருந்தாலும் உங்கள் வீட்டிலேருந்து படிக்க வேண்டாம், வெளியே சென்று படிக்கும் பொழுது வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. இன்கேஸ் வண்டி நீங்கள் வீடு எதனா வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதற்கான கதவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக திறக்கப்படும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடிய வண்டி வாகனம் பழைய வண்டி வாகனமாக இருக்கணும். புது வண்டி வாகனம் வாங்க வேண்டாம். வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக புதிய வண்டி வாகனம் ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வண்டி வாகனத்தை பழசாக வாங்குங்க. பழசில் ரொம்ப பழசாக எப்படிங்க வாங்குறது அப்படின்லாம் இல்லை, ஒரு இன்சூரன்ஸ் போட்டு, இன்சூரன்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடமான கடனை வாங்குவாங்கல்ல, பேங்க்கில் ஒரு லோன் மாதிரி வாங்குற பாரு, அது போல் வாங்கினாலும் ஓகே தான். ஏன்னா அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்காது, அது ஃபஸ்ட்டு பேங்க் பேருக்கு போயிடும். ஸோ பேங்க்லேருந்து உங்களுக்கு அந்த இது கொடுப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய வண்டி வாகனங்கள் எதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லோன் எடுத்து வாங்குங்க. நான் நெட் கேஷாக கொடுத்து வாங்குவேன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகும், ஒரு பேர் பார்ட்ஸ் உடையும், வண்டியில் கண்டிப்பாக உடையும், ஒரு வீல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஆயில் லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. எனவே இன்கேஸ் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஆல்ரெடி கட்டி முடிச்சிருக்காங்க ஒருத்தர், அந்த வீடு நீங்கள் வாங்கிக்கலாம். நானே ஒரு லேண்டை வாங்கி கட்ட போகிறேன்னீங்கன்னா பிரச்சனையை சந்திப்பீங்க, வீடு ஸ்டாப் பண்ணி நின்றோம். அதனால் கட்டின வீடு வாங்குங்க, இல்லை ஓல்டாக யாரா இருந்துட்டு போன வீடு வாங்கி இடிச்சிட்டு கூட நீங்கள் கட்டுங்க, அதுக்கப்புறமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது போல் வண்டி வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான விஷயங்களுக்கு. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, இது எப்படி தவிர்க்கலான்றதை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் அந்த விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. நான் செஞ்சு பார்க்குறேன்னாக்கா செஞ்சு தாராளமாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனைகள். கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகள், சரிங்களா? இந்த ஆண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகள் கொஞ்சம் விரயமாகக்கூடியது. விரயம்னா பார்த்தீங்கன்னா அதில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அதை சொல்லிட்டு உங்களுக்கு ஆண்டு தொடக்கத்திலேயே வெற்றிக்கான சான்ஸாக அதிகமாக இருக்குது. ஏன்னா 11லேயே ராகு பகவானும் இருக்கார். ஸோ ராகு பகவான் வந்து பிரம்மாண்டமாக காட்டுவார். நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்து யாரிடம் ஏமாறாமல் இருக்கணும். 5 ரூபா கொடுத்தீங்கன்னா 15-20 ரூபா தரேன்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணுவோம், 5 ரூபா கொடுத்துருவோன்னா அவர் பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து 5 ரூபா தான் அவர் பாக்கெட்லேயே இருக்கும். அதனால் நான் கொடுத்துட்டு பெருசாக வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஏமாற வேண்டாம். ஸோ மற்றவங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துகளையும் இட வேண்டாம். நீங்கள் வீடு வண்டி வாங்கணுமோ வாங்கி நல்லாக, சரிங்களா? இந்த புத்தாண்டில் மேன்மேலும் சிறக்க அடியனின் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.